மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சென்னையில் விதிகளை மீறியதாக 207 கனரக வாகனங்கள் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக 120 தண்ணீர் லாரி, 87 கனரக வாகனங்கள் அடங்கும் என கூறப்படுகிறது. விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை முழுவதும் 207 கனரக வாகனங்கள் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கில் 120 தண்ணீர் லாரி மற்றும் 87 கனரக வாகனங்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய முன்தினம் சென்னை பெரம்பூர் அடுத்த வீனஸ் மார்க்கெட்டில் 10 வயது சிறுமியை பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த பொழுது தன்னுடைய தாயுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது தண்ணீர் லாரி ஏற்றி சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்து தொடர்பாக அந்த பகுதியில் போக்குவரத்து போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கனரக வாகனம், அதாவது தண்ணீர் லாரி ஓட்டி வந்த அந்த லாரி ஓட்டுநர் செய்திருக்கிறார்கள். இருப்பினும் கனரக வாகனங்களுக்கு என நேர காலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நேர காலத்தை தாண்டி இவர்கள் எப்படி உள்ளே நுழைந்தார்கள் என்கிற பல்வேறு கோணங்களும் கேள்வியும் எழுகின்றது. இந்த போக்குவரத்து விடுமுறையானது பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. ஆனால் இதனை அந்த போக்குவரத்து உரிமையாளர்களும் சரி, அதே போன்று லாரி ஓட்டுநர்களும் கடைபிடிக்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. குறிப்பாக காலை 8 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரை கனரக வாகனங்கள் சென்னைக்குள் நுழைய அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் போலீசார் அவர்களை கண்டு கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் நேற்றைய முன்தினம் இந்த சிறுமி தண்ணீர் லாரி ஏற்றி உயிரிழந்திருக்கிறார். இதனை அடுத்து ஏற்கனவே இருந்த இந்த போக்குவரத்து விதிமுறைதான் தற்பொழுது மீண்டும் அமலுக்கு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது போலீசார் சோதனை மேற்கொண்ட பொழுது 207 கனரக வாகனங்கள் அத்துமீறி நேர காலத்தை தாண்டி இவர்கள் உடல்நலன் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.